ஹாய், வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் விற்பனை ஆவணம் எப்படி ஆன்லைனில் உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆவணத்தின் தன்மையில் விற்பனை ஆவணம் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கடுத்தது பிஆர் பத்திரம், முன்னாடி இருக்க பத்திரம். எனக்கு 3 பத்திரம் இருக்குது. நான் 3 பத்திரம் லைனாக டைப் பண்ணிடுறேன். பத்திரம் டைப் பண்ணும்போது நம்பர் ஒரு நம்பராக போட்டு நம்ம சேர்க்கும்போது 3 நம்பர் இப்போ நான் சேர்த்துருக்கேன். ஆனால் கீழே இருக்கிற 2த்தில் நீக்குக ஆப்ஷன் இருக்கும், மேலே இருக்கிறதுல ஆப்ஷன் இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு சேர்க்குற அந்த பத்திர நம்பரை கரெக்டாக சேர்த்துக்கோங்க, அதை டெலிட் பண்ண முடியாது. அதுக்கடுத்தது எழுதி கொடுப்பவர். எழுதி கொடுப்பவருக்கு நம்ம ஃபோன் நம்பர் தேவையில்லை, எழுதி வாங்குபவருக்கு மட்டும் போட்டால் போதும். அடுத்து வந்துடுறேன். எழுதி வாங்குபவர். அதுக்கடுத்து சாட்சிக்கு வந்துடலாம். பிரதிநிதி எதுவும் தேவையில்லை, 18 வயசு கம்மி தேவையில்லை. அதனால் இங்கேயே செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சாட்சிக்கு வந்துடுறேன். சாட்சி 2 பேர் அடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது தாக்கல் செய்பவர். தாக்கல் செய்பவர் மணிமேகலை. திரும்ப அளித்தலுக்கான நபர் மணிமேகலை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து சேமிக்க மற்றும் தொடர்க கொடுத்துட்றேன். இதில் 10 ஐட்டம் விவசாய நிலம் இருக்குது, 11ஆவதாக மனை இருக்குது. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது. அதனால் லாஸ்ட்டாக இருக்க விவசாய நிலம், மனை 2த்தையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு விவசாய நிலத்தை எடுத்துக்கிறேன். இந்த விவசாய நிலம் பிரிபடாத பாகச்சொத்து, அதாவது பொதுவில்னு இருக்கும். அதை நம்ம பிரிபடாத பாகச்சொத்தில் அடிக்கணும். ஃபஸ்ட்டு அலுவலகம் செலக்ட் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது பதிவு கிராமம் செலக்ட் பண்ணிடணும். வழிகாட்டி கிராமம் அதுவே வந்துடும், நம்ம பதிவு கிராமம் போட்டோடனே வந்துடும். பட்டா எண் இருந்தால் போட்டுட்டு சேர்க்க கொடுக்கலாம். எனக்கு எதுவும் இல்லை, அதனால் நான் போடலை. அடுத்து வந்துடுறேன். புல விவரங்களில் சர்வே நம்பர் அடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு மேலே அளவுகளின் அலகு ஹெக்டரா ஏக்கரா நாங்கள் செலக்ட் பண்ணணும். நான் ஹெக்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது பிரிபடாத பாகச்சொத்துன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க குட்டி பாக்ஸை கிளிக் பண்ணணும். முன்னாடி நான் கிளிக் பண்ணிவிட்டேன், அதனால் இப்போ காமிக்கலை. அதுக்கு அடுத்தது பங்கா சரியான மொத்த பரப்பா. சரியான மொத்த பரப்பு நான் செலக்ட் பண்ணிட்டேன். நத்தமாக ஊரகமாக, நான் ஊரகம் செலக்ட் பண்ணிட்டேன். தனி புலையனா இணைப்பு புலையன்னா, நான் தனி புலையன் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து புலையன் நில வகைப்பாடு. இருங்க, ஓப்பன் பண்ணி காமிச்சா தான் புரியும். கீழே இருக்கிறதுல எடிட் ஆப்ஷன் போயிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். புலையன், அதுக்கடுத்து உட்பிரிவு, அதுக்கடுத்து நில வகைப்பாடு, அதுக்கடுத்தது மொத்த புல விஸ்தீரணம், அதுக்கடுத்து அனைத்து பங்குதாரர், அதுக்கடுத்தது உரிமை மாற்றப்படும் புல விஸ்தீரணம் போட்டுட்டு அதுக்கு மதிப்பு போட்டுட்டேன். மேம்படுத்துக கொடுத்துட்றேன். புதுசாக அடிச்சிங்கன்னா சேர்க்கன்னு இருக்கும். நான் ஏற்கனவே அடித்ததை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறதால எனக்கு மேம்படுத்துக்கன்னு இருக்கும். ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா இங்கே எடிட்டு டெலிட் ஆப்ஷன்லாம் இருக்குது, இங்கே முடிச்சுட்டு அடுத்து வந்துடலாம். எல்லை விவரங்கள், சொத்துக்கு 4 பக்கமும் என்ன இருக்கோ அதை இங்கே போட்டுடணும். அடுத்து வந்துடுறேன். இதெல்லாம் கிராமம் சர்வேன்னு போட்டுட்டு அது மொத்தம் எவ்வளோ, அதில் பொதுவில் எவ்வளோ எழுதி கொடுக்குறாங்க அதான் இங்கே போட்டுடணும். அந்த பொதுவில் வர்றதால தான் நம்ம பிரிபடா பாகச்சொத்தை நாங்கள் கிளிக் பண்ணுறோம். அதான் இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கு பொதுவாக இருக்கிறதுல ஒரு ஆள் மட்டும் அவருடைய பாகத்தை விற்கிறது, அதுதான் பொதுவில் பிரிபடாத பாக சொத்துன்னு சொல்லுவோம். ஏதாச்சும் கிணறு இருந்தால் இங்கே சேர்த்துக்கலாம், எதுவும் இல்லை. நான் அடுத்து வந்துடுறேன். அதுக்கடுத்து மனையை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். மனையிலையும் இப்போ அவங்களுடைய 4 பேருக்கும் பிரிக்காமல் இருக்குது, அதனால் பொதுவில்னா தான் இருக்குது. பொதுவில் தான் செலக்ட் பண்ணி அடிக்கணும். மனையை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆம்னு இருக்குது பாருங்கள், நம்ம பிரிவிடா பாக சொத்து கொடுத்தோடனே இங்கே ஆம்னு வந்துடும்.
அலுவலகம், கிராமம் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வந்துடுறேன். புல எண், அளவுகளின் அலகு. அதில் நிலன்றதால ஹெக்டர், ஏக்கர் இருக்கும். இது சதுர மீட்டர், சதுர அடின்னு இருக்கும். நான் சதுர மீட்டர் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே பிரிபட பாக சொத்து அந்த குட்டி பாக்ஸை கிளிக் பண்ணிட்டேன். பங்கா சரியான மொத்த பிறப்பா. பங்குனா 3ல் 1 பங்கு, 4ல் 1 பங்குன்னு இருக்கும். நான் சரியான மொத்த பரப்பு செலக்ட் பண்ணிட்டேன். நத்தமாக ஊரகமான் இருக்குது. நான் ஊரகம் செலக்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு விவசாய நிலத்துக்கு தனி புல எண், ஆனால் மனைக்கு இணைப்பு புல எண்ணில் இருக்குது. அதனால் இணைப்பு புல எண்ணை கிளிக் பண்ணிட்டேன். அது எப்படி அடிச்சிருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். சர்வே எண் மட்டும் 2 சர்வே எண் இருக்கும். 2 சர்வே நம்பரில் சேர்ந்ததாக இருக்கும். அதுதான் இணைப்புல எண். 2 சர்வே நம்பரையும் போட்டு சேர்க்க கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பாருங்கள், சர்வே நம்பர் மட்டும் கொடுத்துட்டு தெரு பேரை கொடுத்துட்டு பழைய பிளேன் கொடுத்துட்டு மேம்படுத்துக, அதாவது சேர்க்கன்னு இருக்கும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மொத்த புல விஸ்தீரணும், அனைத்து பங்குதாரருக்கும் புல விஸ்தீரணும், உரிமை மாற்றும் புல விஸ்தீரணும், அதுக்கப்புறம் அதோட மதிப்பு கொடுத்துட்டு சேர்க்க கொடுக்கணும். நான் மேம்படுத்துக ஏற்கனவே அடித்ததால் மேம்படுத்துக கொடுக்குறேன். அதுக்கு கீழே வந்துடுச்சு பாருங்கள், லிங்க்டு சர்வே. இணைப்பு புலையன் போட்டதால் லிங்க்டுன்னு வந்துடுச்சு. ஏதாவது மாற்றுறதா இருந்தால் இங்கே மாற்றிட்டு அதுக்கு அடுத்து வந்துடலாம். எல்லை விவரங்கள் 4 பக்கமும் என்ன இருக்கோ அதை போட்டுடணும். மொத்த அளவு, வடப்பக்க அளவு, தென்பக்க அளவு 1 போட்டுட்டு கிழக்கு பக்க அளவு, மேற்கு பக்க அளவும் எவ்வளோ அளவோ உரிமை மாற்றும் பரப்பு எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கலாம். இது சதுர அடியாக இருந்ததுன்னா கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் அளவு போட்டால் வந்துடும். சதுர மீட்டருன்றதால நான் 1 போட்டுறேன். அடுத்து பாக்ஸில் சர்வே எண், மொத்தம் எவ்வளோ, அதில் எவ்வளோ கொடுக்குறாங்க, பொதுவில் பாதி அடிச்சிட பாருங்க. எல்லாம் கொடுத்துட்டு அடுத்து வந்துடலாம். இதில் கிணறு, மின் மோட்டார் இருந்தால் சேர்க்கலாம். எதுவும் இல்லை, அதனால் நான் அடுத்து வந்துடுறேன். எல்லாம் சரியாக இருக்கான்னு இங்கே செக் பண்ணிக்கலாம். ஏதாவது தப்பு இங்கே நடந்துருக்குன்னா இங்கே நம்ம அதை மாற்றிக்கலாம் எடிட் ஆப்ஷனில். அடுத்து கைமாற்று தொகை, கிரையத்தை விட, அதாவது மதிப்பை விட கிரைய தொகை கம்மியாக தான் இருக்கணும். அதெல்லாம் சேமிக்க மற்றும் தொடர்க கொடுத்துட்றேன். இதெல்லாம் எதுவும் வேண்டாம், உடன்படிக்கை வகையெல்லாம். அதனால் அடுத்து வந்துடுறேன். ஆதார விவரங்கள், நம்ம கொடுத்த பேரெல்லாம் சரியாக இருக்கா, சொத்து ஐட்டம் 11 ஐட்டம் வந்திருக்கா, எல்லாத்தையும் இங்கே செக் பண்ணிவிட்டு அடுத்து வந்துடுறேன். இந்த பேஜ் தேவையில்லாதனால அடுத்து வந்துடுறேன். இதில் நம்ம கொடுத்துருக்க மதிப்பு கணினி மதிப்பு ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இவங்க லேடின்றதால ஸ்டாம்ப் ஃபீஸ் அதே தான், ஃபீஸ் மட்டும் 1%, ஜென்ஸாக இருந்தால் 2%, லேடிஸ் பேரில் நிலம் வாங்கினா 1%. அதுக்கு அடுத்தது உட்பிரிவு கட்டணும். பொதுவில் அடித்ததால் 0 வந்திருக்கு, ஆனால் நம்ம 400 ரூபா உட்பிரிவு கட்டணும், எல்லாத்துக்கும் சேர்த்துக்கணும். ஸ்டாம்ப் ஃபீஸ், நம்ம ஸ்டாம்ப் ஏற்றிருந்தால் இங்கே காமிக்கும் எவ்வளோ ஸ்டாம்ப் ஏற்றிருக்கோம், மீதி எவ்வளோ பாக்கி இருக்குன்னு. நான் இன்னும் ஏற்றலைன்றதால மொத்த குறைவு முத்திரை திருவை மொத்தமும் வந்துடுச்சு, பதிவு கட்டணமும் வந்துடுச்சு. இப்போ வரைவு ஆவணத்திற்கான சுருக்கம் மேம்படுத்துக கொடுத்துட்றேன். அவ்வளோதான், டிபி நம்பர் வந்துடுச்சு. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸ் கண்டக்ட் பண்ணலாம் ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கிளாஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.